Greetings everyone, welcome back to my channel Mystery and Sparks. இன்னைக்கு சொமட்டன் மேன் மர்மம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மர்மம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு பல டேகேட்ஸாக அறியாத புதிராகவும் ஹிடன் மெசேஜ் அண்ட் லாட் ஆஃப் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸாகவும் இருந்துச்சு. இந்த விசித்திரமான மர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். 1948 ஆஸ்திரேலியால சோமட்டன் பீச் அடலைட் பக்கத்துல ஒரு அடையாளம் தெரியாத மனிதரோட உடல் கண்டுபிடிக்கப்படுது. அந்த மனிதரை பார்க்கும்போது 40 வயது நிரம்பியவராகவும் அவர் சூட்லாம் போட்டுட்டு ரிலாக்ஸ்டா கடற்கரை மணல் மேல படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சம்திங் வெரி ஆட் அபவுட் த சீன். அந்த மனிதரை பத்தி எந்த ஒரு அடையாளமுமே தெரியல. அவர்கிட்ட வாலெட்டும் இல்லை, ஐடி கார்டும் இல்லை, நாட் ஈவன் a ticket stub. அத்தாரிட்டிஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டம்ப்ட் ஆகி இருந்தாங்க. திங்ஸ் காட் ஈவன் வியர்டர். அந்த மனிதனோட பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுக்கப்படுது. அதுல தமம் ஷெட் அப்படிங்கிற 2 வேர்ட்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டோட மீனிங் பெர்ஷியன் லாங்குவேஜ்ல எண்டட் ஆர் ஃபினிஷ்டு மீனிங். ஸோ இது மட்டும்தான் க்ளூவாக இருக்குது இது வரைக்கும். அந்த க்ளூ வெறும் பேப்பர் மட்டும் இல்லை, அது ஒரு புக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பக்கம். அந்த துண்டு பேப்பரை பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரு பெர்ஷியன் பொயட்ரி புக் ரிபேட் ஆஃப் அமர் கயாம் ஞாபகம் வருது. அந்த புக் பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்த காரோட க்ளோ கம்பார்ட்மெண்ட் மேலே இருந்துச்சு. ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. அந்த புக்குக்கு பின்னாடி ஒரு கோட் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப இயர்ஸாகவே நிறைய பீப்புள் ட்ரை பண்ணாங்க அந்த கோடை கிராக் பண்ணுறதுக்கு. சிலவங்க அது சைஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணாங்க. அதை கிரிப்டோகிராஃபர்ஸ், கோட் பிரேக்கர்ஸ் நிறைய பேர் வந்து எக்ஸாமின் பண்ணி சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. அதை பார்க்கும்போது யாரோ ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு இதை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஆனா அப்படின்னாலும் அது யாருக்காக? அது நிஜமாவே ஏதோ ஒரு மெசேஜ் யாருக்கோ சொல்றதுக்காக தான் இருக்குதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வருது. இந்த க்ளூ கிடைச்சாலும் அந்த மனிதர் யாரு அப்படிங்கிறது ரொம்ப இயர்ஸாவே தெரியாத புதிராவே இருந்துட்டு இருக்கு. பட் இன் 2020 ஒரு திருப்பம் வருது. நாட் த்ரோ கோட்ஸ் பட் த்ரோ சயின்ஸ். அந்த மனிதனோட டிஎன்ஏ வச்சு சயின்டிஸ்ட் அந்த மனிதன் யாரு அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க சொமட்டன் பாய் அப்படின்னு அழைக்கப்படுறவரோட நேம் சார்லஸ் வெப். அவர் ஒரு ஃபார்மர் சோல்ஜர் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுல ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சார்லஸ் வெப்புக்கு ஜெசிகா தாம்சன் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அந்த ஜெசிகா தாம்சனை ஆல்ரெடி போலீஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க எனக்கு இவர் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சார்லஸ் வெப் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஜெசிகா தாம்சனுக்கும் வெப்புக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்து அப்படிங்கிறது எவிடன்ஸோட தெரிய வருது. இங்கதான் கேஸ் இன்னும் குழப்பமாகுது. இந்த கேஸ்ல எதிர்பாராத இன்னொரு ட்விஸ்டும் இருந்துச்சு. டிஎன்ஏ டெஸ்ட்ல வெப் ரீசன்னால தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அது வாட் கைண்ட் ஆஃப் பாய்சன் அண்ட் அது யாரு கொடுத்தா, இல்ல அவரே சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டதா, இல்ல அது ஒரு ஆக்சிடென்டா, இல்ல யாராச்சும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் வருது. ஆனா இதுக்கு எதுக்குமே கான்கிரீட் ஆன்சர்ஸ் கிடைக்கல. நிறைய திருப்புமுனைகள் வந்தாலும் ஃபைனலா அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற மிஸ்ட்ரி இன்னுமே கண்டுபிடிக்கப்படல. பெர்ஷியன் பொயட்ரி புக்கோட கோடும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அண்ட் தமம் ஷெட் மெசேஜும் இன்னும் அன்ஆன்சர்ட் கொஸ்டினா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. Stay tuned for more mysteries coming your way. Until then, relax and enjoy.